This video is sponsored by EduQuest. EduQuest offers skill-based courses in stock marketing, digital marketing, coding, and more. It provides self-paced and live classes with expert mentors. Courses are available in both Tamil and English. Get certified and boost your career with affordable combo offers. The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து என்னோட மொபைல் ஸ்க்ரீனில் வந்திருக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னாக்கா மொபைலோட ஸ்க்ரீன் ஆன் பண்ணிக்கிறேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம வந்து நேராக நம்ம ஃபோனோட ஃபேஸ்புக்கில் போயிடணும் கைஸ். ஃபேஸ்புக்கில் போனோன்னா மேலே வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வந்து உங்கள் ஃபோனோட லோகோ காட்டும், உங்கள் ஐடியோட லோகோ காட்டும். நம்ம லோகோ நம்ம கிளிக் பண்ணிக்கணும் கைஸ். கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே வந்து செட்டிங்ஸ் ஆப்ஷனுக்காக தான் அந்த செட்டிங் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். செட்டிங் ஆப்ஷனுக்கு கிளிக் பண்ணோன்னா செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவசி ஆப்ஷன் உங்களுக்கு வந்துச்சு. சரியா கைஸ்? இப்போ கொஞ்சம் ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்துடணும் கைஸ். ஸ்க்ரால் டவுன் பண்ணி கீழே வந்தோன்னு உங்களுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவிட்டி லோகோ காட்டுது. அந்த ஆக்டிவிட்டி லோகோ ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும் கைஸ். ஆக்டிவிட்டி லோகோ ஆப்ஷன் கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னாக்கா ஆக்டிவிட்டி லோகோ ஓப்பன் இருக்குது. சரியா கைஸ்? இப்போ கொஞ்சம் வந்து ஸ்க்ரால் டவுன் பண்ணி இங்கே வந்து கீழே வரணும். இது ஃபுல்லாக நம்ம வந்து லெஃப்ட் சைடு ஸ்க்ரால் டவுன் பண்ணிக்கணும். ஸ்க்ரால் டவுன் பண்ணோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா வீடியோஸ் வாட்ச் சொல்லி ஒரு ஆப்ஷன் கிடையாது. இந்த வீடியோஸ் வாட்ச் ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கணும். இப்போ உங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து நீங்கள் என்னென்ன வீடியோஸ் பார்த்துருக்கீங்களோ எல்லாமே உங்களுக்கு வந்து இதில் டீட்டெயில்ஸ் காட்டிடும். பார்த்துக்கோங்க. இது வரைக்கும் நான் என்னென்ன நீங்கள் இந்த வீடியோஸ் பார்த்துருக்கீங்களா எல்லா வீடியோஸ்லையுமே உங்களுக்கு இதில் தான் காட்டிடும். நீங்கள் எத்தனை வருஷமாக பார்த்துருக்கீங்களோ எத்தனை நாளில் பார்த்துட்ருக்கீங்களோ எல்லாமே டீட்டெயில் உங்களுக்கு இதில் தெரிஞ்சிடும். சரியா கைஸ்? இப்போ இந்த ஹிஸ்ட்ரி ஃபுல்லாகவே நம்ம வந்து கிளியர் பண்ணணும். அதை பற்றி தான் இந்த வீடியோ நம்ம பேசிகிட்டு இருக்கோம். சரியா? கொஞ்சம் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எது ஹிஸ்ட்ரி வந்து கிளியர் பண்ணி உங்களை காட்டிடுறேன். சரி கைஸ்? கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணி நான் கீழே வந்துடுறேன் கைஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்க வந்து கிளியர் வீடியோ வாட்ச் ஹிஸ்ட்ரி காட்டுது பாருங்க. அப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் இன்னும் ஜூம் பண்ணி காட்டிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா கிளியர் வீடியோ வாட்ச் ஹிஸ்ட்ரி காட்டுது. அந்த ஆப்ஷன் நம்ம வந்து கிளிக் பண்ணிடணும். கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஷன் நான் வந்து இப்போ கிளிக் பண்ணிக்கிறேன் கைஸ். இப்போ கிளிக் பண்ண உடனே இங்கே கிளியர் ஆப்ஷன் காட்டுது. அந்த கிளியர் ஆப்ஷன் நம்ம வந்து சிம்பிளாக கிளிக் பண்ணிடணும் கைஸ். ரொம்ப நாளாக நான் வீடியோ பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் ஒரு வீடியோ கூட நான் வந்து கிளியர் பண்ணது கிடையாது. இப்போ இந்த இது வந்து கிளியர் ஆகிறதுக்கு ரொம்ப எனக்கு டைம் ஆகும். ஸோ உங்களுக்கு பண்ணோன்னாக்கா நீங்கள் இப்படி தான் கைஸ் பண்ணணும். எனக்கு பண்ணால் இந்த மாதிரி காட்டுது. இன்னொரு வாட்டி உங்களுக்கு காட்டிடுறேன். பார்த்துக்கோங்க. எனக்கு பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் காட்டுது. நீங்கள் வந்து ப்ரெஸ் பண்ணலாம், பாஸ் பண்ணி கூட பார்த்துக்கோங்க. எனக்கு எதுக்கு இந்த மாதிரி காட்டுதுன்னு பார்த்தீங்கன்னாக்கா நான் வந்து எப்போதுலேருந்து ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிட்டு இருக்கணும். அப்போதுலேருந்து நான் வந்து ஃபேஸ்புக் வாட்ச் ஹிஸ்ட்ரி வந்து கிளியர் பண்ணவே இல்லை. ஸோ அதனால் எனக்கு ரொம்ப நிறைய இருக்குது. ஸோ 1 by 1 தான் நான் வந்து கிளியர் பண்ண முடியும். நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த மாதிரி தான் கைஸ் பண்ணணும். அப்படி உங்களுக்கு இப்போ ஆகலைனாக்கா கொஞ்சம் நேரம் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து போய் செக் பண்ணிக்கலாம். ஆகிட்டுருக்கோம். உங்களுக்கு பிரச்சனை இல்லை. நீங்கள் பயப்பட தேவையில்லை. சரியா கைஸ்? ஸோ இந்த வீடியோவில் சொன்ன இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்தா நீங்கள் என்ன பண்ணணும்? லைக் பண்ணணும்.